வணக்கம் அன்பு நண்பர்களே. தேர்தல் அப்படின்னாலே கணிப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியமா இடம் பிடிக்கும். அப்படிதான் இன்னைக்கு மாலையில இருந்து திடீர்னு ஒரு பதிவு சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. அது ஒரு பதிவு அப்படின்னு சொல்றதை விட பாஜகவினுடைய உத்தேச, அதாவது தமிழக பாஜகவினுடைய உத்தேச வேட்பாளர் பட்டியல் அப்படின்னு சொல்லி சற்றேறக்குறைய ஒரு 11 பாராளுமன்ற தொகுதிக்கான வேட்பாளர்கள் பெயர், அவங்க போட்டியிட இருக்கக்கூடிய தொகுதிகள் அப்படிங்கக்கூடிய அளவுல ஒரு பதிவு சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. அதனுடைய நம்பகத்தன்மை எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது அதை முறைப்படி இன்னும் அதிகாரப்பூர்வமா பாஜக எந்த அறிவிப்பும் அப்படி செய்யல. சோ இது நம்பகத்தன்மை கொண்டதா நம்பகத்தன்மை இல்லாததா அப்படிங்கறதே பெரிய சவாலான சிக்கலான ஒரு விஷயம்தான். ஆனா இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற கூடிய ஒரு 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 வகையான அனுமானம் அப்படிங்கிற பதத்துக்குள்ள அதை கொண்டு வரலாம். ஆனா இது ஏன் நம்ம நம்பலாம் அல்லது நம்ப வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விவாதத்துக்கே இதை நம்ம உட்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பதிவுல என்ன இருக்குன்னா, ஒவ்வொரு அந்த நாடாளுமன்ற தொகுதிகளுடைய வரிசை எண், அதாவது நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு வரிசை எண் கொடுத்திருப்பாங்க. அந்த வரிசை எண் சரியா இடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த நாடாளுமன்ற தொகுதியினுடைய பெயர்ல தொடங்கி அங்க போட்டியிட இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் பெயர் விட முழுக்க இந்தியில இடம்பெற்றிருக்கு. இந்தியிலையும் ஆங்கிலத்திலையும் அது இடம்பெற்றிருக்கக்கூடிய காட்சியை நம்ம எங்களால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம அந்த பதிவுல இன்னொரு மிக முக்கியமான அம்சம் என்னன்னா, ஏற்கனவே பாஜகவினுடைய முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல 195 பேருடைய பெயரை அறிவித்த போது எப்படியான ஒரு ஃபார்மட்ல அது இருந்துச்சோ அதே கையெழுத்து அதே மாதிரியான ஃபார்மட்டோட இது இருக்கக்கூடிய காட்சியும் பார்க்க முடியுது. அதனால இப்படி இருக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு அனுமானத்தையும் நம்மளால தவிர்த்திட முடியல. சோ இதை பொறுத்தவரை இது உறுதியான பட்டியல் இல்ல, உறுதியான தகவல் இல்ல. இப்படி இருக்கலாம் அப்படின்னு வந்திருக்கக்கூடிய அந்த தகவலுடைய அடிப்படையில மட்டும்தான் நம்மளும் இந்த வீடியோ வெளியிறோம். இது இறுதியான பட்டியல் இல்ல. சமூக வலைதளங்கள்ல வைரலா போயிட்டு இருக்கக்கூடிய இந்த பட்டியலை நம்ம மக்கள் மன்றத்தின் முன்பு வைக்கிறோம். இப்படி இருக்கு, இப்படி சமூக வலைதளங்கள்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கறத விளக்குறது மட்டும்தான் இந்த பதிவினுடைய நோக்கம். இது உறுதியான பட்டியல் இல்ல. இந்த பட்டியல்ல சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகக்கூடிய அந்த பட்டியல்ல சென்னை, அதாவது தெற்கு சென்னை, தென் சென்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜனுடைய பெயர் அதுல இடம்பெற்றிருக்கு. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை பொறுத்த வரைக்கும் கவர்னர் பதவியை இன்றைக்குதான் ராஜினாமா செய்திருந்தாங்க. ராஜினாமா செய்த கையோட இப்படி ஒரு அறிக்கை இப்படியான ஒரு தகவல் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்குதான் ராஜினாமா செய்திருந்தாங்க. தெலுங்கானா அப்படிங்கக்கூடிய அந்த மாநிலத்தினுடைய ஆளுநர் பதவியும் துணைநிலை ஆளுநர் பதவியா இருக்கக்கூடிய புதுச்சேரியினுடைய துணைநிலை ஆளுநர் பதவியும் அவங்க ராஜினாமா செய்திருந்தாங்க. இந்நிலையில அவருடைய பெயர் மிக முக்கியமா தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியினுடைய பெயர் பட்டியல்ல அவருடைய பெயர் இருக்கு. ஏற்கனவே அவங்க தமிழகத்தில் ஏதாவது ஒரு தொகுதியில போட்டியிடுவேன் இன்னைக்கு செய்தியாளர்கள் சந்திப்புல சொல்லியிருந்தாங்க. அதனால பாண்டிச்சேரியில இருந்து அவங்களுடைய பெயர் வெளியேறுது. அந்த வகையில பார்த்தோம்னா தென் சென்னை தொகுதியில தமிழிசை சவுந்தரராஜனுடைய பெயர் இந்த உத்தேச பட்டியல்ல வெளியாயிருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல முருகானந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுடைய பெயர் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு முருகானந்தத்தினுடைய பெயர் அதுல இடம்பெற்றிருக்கு. தமிழக பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலையினுடைய பெயரை பொறுத்தவரை கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு இடம்பெற்றிருக்கு. கரூர் நாடாளுமன்ற தொகுதியில தமிழக பாஜகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை போட்டியிடுவார் அப்படின்னு அந்த பெயர் பட்டியல் அங்க வெளியே இருக்கக்கூடிய லிஸ்டினுடைய அடிப்படையில அவருடைய பெயர் அங்க இருக்கிறத பார்க்க முடியுது. திருச்சி நாடாளுமன்ற தொகுதி, திருச்சியை பொறுத்தவரை திமுக கூட்டணியில மதிமுகவுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அந்த திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில பாஜகவினுடைய சார்பா ஆசீர்வாதம் ஆச்சாரி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க போட்டியிடுவாங்கன்னு அந்த பெயர் பட்டியல்ல இடம்பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாம சிதம்பரம், அது ஒரு தனி தொகுதி. அந்த சிதம்பரம் தனி தொகுதியை பொறுத்தவரை தடா பெரியசாமி இடம்பெறுவார் அப்படின்னு சொல்லி போட்டியிடுவார் அப்படின்னு அந்த உத்தேச பட்டியல்ல பெயர், அவருடைய பெயர் இருக்கு. அது மாதிரி சத்யானந்தனுடைய பெயர் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதிக்கு, அங்கதான் காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகுதி. அங்க பாத்தீங்கன்னா சிதம்பரம் அவருடைய மகன் கார்த்தி சிதம்பரம் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட இருக்கக்கூடிய தொகுதி. அந்த தொகுதியில சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில சத்யானந்தனுடைய பெயர் இடம்பெற்றிருக்கு. ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில முருகானந்தத்தினுடைய பெயர் இடம்பெற்றிருக்கு. இது எல்லாம் உத்தேச பட்டியல் அப்படி சமூக வலைதளங்கள்ல நீங்க ஓடிக்கிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை நம்பகத்தன்மை என்பது பாஜக தலைமைக்கு தான் தெரியும். ஆனா இப்படி பட்டியல் பொய்யானது போலியானது இந்த நொடி வரை மறுக்கல. ஒருவேளை நம்ம இந்த வீடியோ வெளியிட்டதுக்கு அப்புறமா இல்லைங்க அதெல்லாம் வதந்திங்க ரூமருங்க அப்படின்னு அண்ணாமலை எங்கேயாவது ஒரு மேடையில பேசலாம் அல்லது பிரஸ் மீட்ல சொல்லலாம். இந்த நொடியில இது சமூக வலைதளங்கள்ல இப்படியான ஒரு போட்டோவோட ஓடிட்டு இருக்கக்கூடிய பதிவை விளக்குறது மட்டும்தான் இந்த பதிவினுடைய நோக்கமா இருக்கு. அந்த பட்டியல்ல தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதிக்கு ராதிகா சரத்குமார் அவர்களுடைய பெயர் இடம்பெற்றிருக்கு. நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் நம்ம காணொலிகள்ல. தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் கனிமொழி எதிர்க்கிறதுக்கு ஒரு வலுவான முகம் தேவை அப்படிங்கிறதுனால சரத்குமாரை உள்ள கொண்டு வராங்க அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். சரத்குமாருக்கு பதிலாக ராதிகா சரத்குமாருடைய பெயர் இதுல இடம்பெற்றிருக்கு. அதே நேரத்துல ராதிகா சரத்குமாரோ விருதுநகரை நோக்கி போவாங்க அப்படின்னு நீண்ட காலமா சொல்லப்பட்டு வந்த நிலையில இந்த உத்தேச பட்டியல்ல தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் ராதிகா சரத்குமாருடைய
பெயர் இடம்பெற்றிருக்கு. அண்மையில் சரத்குமாரும் அவருடைய மனைவி ராதிகா சரத்குமாரும் அவர்கள் நடத்தி வந்த சமத்துவ மக்கள் கட்சியை கலைத்து விட்டு பாஜக முகாம்ல ஐக்கியமாகி இருந்தாங்க. இதே மாதிரி தென்காசி தனி தொகுதி, அதற்கு ஆனந்தன் ஐயாசாமி, அவர் நீண்ட காலமா நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோக்களே பேசிட்டு இருந்தோம். தென்காசியில ஆனந்தன் ஐயாசாமிக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் பேசிட்டு இருந்தோம். அந்த தென்காசி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை ஆனந்தன், அதாவது ஸ்டார்ட் அப் அப்படிங்கக்கூடிய அந்த பிரிவுல இருக்கக்கூடியவர், ஸ்ரீதர் வேம்புவோடு ரொம்ப நெருக்கமானவர். அப்படி இருக்கக்கூடிய ஐயாசாமி, அதாவது ஆனந்தன் ஐயாசாமிக்கு இந்த தொகுதி அந்த உத்தேச பட்டியல்ல பெயர்ல இடம்பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாம திருநெல்வேலியை பொறுத்தவரை நயினார் நாகேந்திரன் தொடர்ந்து காய் நகர்த்தல் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் தான் கட்சி அலுவலகம் எல்லாம் போட்டிருந்தாரு. அவருடைய ஜங்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய நயினார் ஹோட்டலுடைய கீழ்த்தளத்துல அவர் இதற்கான அலுவலகம் எல்லாம் அமைச்சிருந்தாரு. இந்நிலையில இந்த உத்தேச பட்டியல்ல நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய மகன் நயினார் பாலாஜியினுடைய பெயர் இடம்பெற்றிருக்கு. நயினார் நாகேந்திரனுக்கு ஒருவேளை வாய்ப்பு கொடுத்தா அவர் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்யணும். மீண்டும் ஒரு இடைத்தேர்தல் வரும். இடைத்தேர்தல் அங்க பாஜக வரலாம் வராம போகலாங்கிறதை எல்லாம் தாண்டி இந்த தொகுதியை ஒரு சேவ் பண்றதுக்காண்டி அவர் மகனுடைய பெயர் இங்க நயினார் பாலாஜி அவருடைய பெயர் இந்த பட்டியல்ல இடம்பெற்றிருக்கு. கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை விஜயதரணி அவர்களுடைய பெயர் இதுல இடம்பெற்றிருக்கு. விஜயதரணி அவர்கள் விளவங்கோடு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவி இன்னமும் 2.5 ஆண்டுகள் எஞ்சி இருக்கக்கூடிய நிலையில அந்த பதவியை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்தவங்க, பாஜக பக்கம் வந்தவங்க. அதனால அவருடைய பெயர் அதுல இடம்பெற்றிருக்கு. இப்படி இந்த பட்டியல்ல ஒரு 11 நாடாளுமன்ற தொகுதியினுடைய உத்தேச வேட்பாளர் பட்டியல் அப்படிங்கிறதா இந்த இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. இதுவாவே இருக்கலாம், இது இல்லாமலும் சில மாற்றங்கள் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நாமும் காத்திருப்போம். இன்னும் ஓரிரு நாட்கள்ல பாஜகவினுடைய அதிகாரப்பூர்வ பட்டியல் வெளியாகலாம், அல்லது இதுவே அதிகாரப்பூர்வ பட்டியலாக இருந்து வெளியில் கசிந்திருக்கலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன். நான் உங்கள் சுவாமிநாதன், ஊடகவியலாளர்.